ஒரு அழகான கிராமத்தில் சுரேஷ் என்ற ஒரு சிறுவன் தாய் தந்தையுடன் வாழ்ந்து வந்தான். அவன் தனது பள்ளி ஓட்டப்பந்தயம் ஒன்றில் ஓட விரும்பினான். ஆனால் அவன் செருப்போ பழையது. மற்ற பிள்ளைகள் புது செருப்புடன் இருக்கிறார்கள். அவனை பார்த்து கேலி செய்கிறார்கள். இவன் எப்படி ஓடப்போகிறான்? இதை கண்டு சுரேஷ் சோகமாக இருப்பினும் உள்ளத்தில் நம்பிக்கையுடன் இருந்தான். அங்கே ஒரு மரத்தின் கீழ் நிழலில் ஒரு தாத்தா அமர்ந்திருந்தார். தாத்தா சுரேஷை அழைத்து, அவர் சுரேஷை பார்த்து, உன் முயற்சி சின்ன வயதிலேயே பெரியது. இந்தா செருப்பை எடுத்துக்கோ. பழையது ஆனால் எளிமையான விளையாட்டு செருப்பை தாத்தா கொடுத்தார். அந்த செருப்பை அணிந்து சுரேஷ் காலையில் தினமும் பயிற்சி செய்கிறான். வியர்வை, உற்சாகம், விடாமுயற்சி அவனின் தூண்டல் அதிகமாகிறது. பள்ளி ஆண்டு விளையாட்டு விழா அன்று சுரேஷ் பல மாணவர்களுடன் போட்டியில் கலந்து கொள்கிறான். ஆரம்பத்தில் மெதுவாக ஓடுகிறான். ஆனால் கடைசி சுற்றில் அவன் வீழாமல் முன்னேறுகிறான். முதல் பரிசும் பெற்றான். வெற்றி மேடை மீது சுரேஷ் தலை நிமிர்ந்து நிற்கிறான். ஆசிரியர், இந்த செருப்பா உன்னை வெற்றி பெற செய்தது? சுரேஷ் சிரித்தவாறு கூறுகிறான். இது மாயம் செய்யும் செருப்பு இல்லை. என் நம்பிக்கையும் உழைப்பும் தான் மாயம் செய்கிறது. கதையின் நெறி, வெற்றி பெறும் எவனும் பெற்றதை வைத்து பயிற்சி செய்கிறான். உடையால் அல்ல, உழைப்பால் தான் வெற்றி.